ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைய டே வந்து எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். என்னோடய சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டது நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. வாங்க இப்போ வீடியோ கண்டினியூ பண்ணலாம். இன்றைக்கி வந்து சண்டே விலாகு. சண்டே எப்படி போச்சு அப்படின்னு பார்க்கலாம். போன சண்டே அவுட்டிங் போயிருந்தோம். இந்த சண்டேலாம் நாங்கள் வெளியே போகிறதே இல்லை. ஆனால் சண்டே இன்றைக்கி வந்து எப்படி போச்சு அப்படின்னு பார்க்கலாம். ஹஸ்பண்ட் வந்து காலையிலேயே வெளியே போயிட்டாங்க. இன்றைக்கி வந்து சண்டே. ஸோ மேக்ஸிமம் வந்து சண்டே தான் வந்து மேரேஜெல்லாம் வைப்பாங்க எங்கள் ஊரில். ஏன்னா வந்து அன்றைக்கி தான் வந்து எல்லாருக்குமே வந்து மேரேஜுக்கு எல்லா விசேஷத்துக்கும் போக முடியும் ஹாலிடேனால். ஸோ அதனால் மேக்ஸிமம் சண்டே தான் வந்து ப்ரோக்ராம்லாம் வைப்பாங்க. ഒന്നും കുഴപ്പമില്ല, പക്ഷെ ഒന്നും തേച്ചില്ല മൈ എല്ലാം നനച്ചതല്ല. നിന്റെ അവിടെ വീട്ടിൽ ഇങ്ങനെ തേച്ചതായിരിക്കും അതാ. പിന്നെ ഇപ്പൊ നേരത്തെ പോണത് നോക്കി പോയിട്ടോ. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து முகூர்த்த நாள். ஸோ அதனால் வந்து நிறைய மேரேஜெலாம் இருக்கும். எனக்கு தெரிஞ்ச நிறைய மேரேஜெலாம் இருக்குது. ஸோ அவங்க வந்து காலையிலே வந்து கிளம்பிட்டாங்க. அவங்க போனதும் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து நிறைய வேலையெல்லாம் இருந்துச்சு வீட்டில். ஸோ பாத்திரம் கழுவுறது, வீடு தூக்குறது அப்படின்னு நிறைய வேலை இருந்துச்சு. ரிஷி பார்த்திங்கன்னா தூங்கிட்டு இருக்கான். அவன் தூங்குறதுனால வந்து எனக்கு ஃப்ரீயாக வந்து ட்ரைபோர்ட் வச்சு எனக்கு வீடியோ எடுக்க முடியுது. வீடு ஃபுல்லாக வந்து பெருக்கி விட்டுட்டேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து சாப்பிடல. அவங்க வந்து போயிட்டாங்க, அவங்க போகிற வழியிலே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு. எனக்கு பார்த்திங்கன்னா எனக்கும் ரிஷிக்கும் மட்டும்தானே அப்படின்னு வந்து இட்லி தான் பண்ணியிருந்தேன். ஒரு தட்டு இட்லி தான் பண்ணியிருந்தேன். எனக்கும் ரிஷிக்கும் போதும். ஸோ அதெல்லாம் வந்து எடுத்து வச்சுட்ருக்கேன். ஏன்னா அவன் எந்திரிக்கிறதுக்குள்ளாடி எனக்கு எல்லா வேலையும் முடிக்கணும். இல்லைனா வந்து எந்த வேலையுமே நடக்காது. ட்ரைபோர்ட் எடுத்துகிட்டு ஓடிருப்பான். വേണ്ടേ? എന്ത് വേണ്ടാത്തെന്ത്? ഓ നോ നോ നോ, ഡോണ്ട് ടച്ച്. ഡോണ്ട് ടച്ച്. അയ്യോ എന്നെ കടിക്കണേ. അയ്യോ അയ്യോ എന്നെ കടിക്കണേ. ഹായ് പറഞ്ഞേ. ഹായ് പറ. ഹായ് പറ. ഫ്ലൈങ് കിസ് ഒന്നുകൂടെ കൊടു. ஒன் மோர். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இட்லி சாம்பார் அவ்வளோதான் பண்ணியிருந்தேன். எக் இருந்துச்சு, பண்ணணுமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். சரி மத்தியானத்துக்கு எக்கு போட்டுடலாம், அதனால் வந்து மார்னிங் இது ரெண்டுமே போதும் அப்படின்னு பண்ணியிருந்தேன். காலையில் பெருசாக வேலை இல்லை, அதனால் வந்து லைவ் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து சமைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ரைஸ் வந்து ஆல்ரெடி குக்கரில் போட்டிருந்தேன். சாம்பார் சாதம், தயிர் சாதம், பொட்டேட்டோ ஃப்ரை, எக்கு வறுவல், அப்புறம் எக் ஆம்லேட் இவ்வளோ தான் பண்ணியிருந்தேன். அப்புறம் ரைஸும் இருக்குது, சாம்பாரும் இருக்குது. காலையில் வச்ச சாம்பார்னால நான் அதில் வந்து ஈஸியாக சாம்பார் சாதம் பண்ணிட்டேன். ரிஷிக்கு சாம்பார் சாதம் பிடிக்காது, அதனால் நான் தயிர் சாதம் அவனுக்காக பண்ணிட்டேன். இது வந்து ஈவினிங் எடுத்த வீடியோ. ரிஷி பார்த்திங்கன்னா தூங்கிட்டு இருக்கான். ஸோ அதுக்கு உள்ளாடி வந்து கொஞ்சம் வேலையை முடிச்சிடலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு வந்து பாத்திரம்லாம் வந்து கொஞ்சம் கழுவி வச்சுட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து ஒரே ஒரு ஸ்வீட் பொட்டேட்டோ இருந்துச்சு. சரி அதை வந்து வேக வச்சு எடுத்துடலாம் அப்படின்னு இட்லி பாத்திரத்தில் வந்து எடுத்து வச்சிட்ருக்கேன். ஆனால் ரிஷி பார்த்திங்கன்னா இது சாப்பிடவே மாட்டான். அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது, என்னன்னே தெரியல. அந்த கிழங்கு ஐட்டம்ஸ் எதுவுமே வந்து அவன் சாப்பிட மாட்டான். மரவள்ளி கிழங்கு கூட வந்து அவன் பெருசாக வந்து சாப்பிடவே மாட்டான். நான் எப்படியாச்சும் அவனை வந்து தெரியாமல் வாயில் வச்சா தான் உண்டு. அவனுக்கு வந்து பிடிக்கவே பிடிக்காது அந்த மரவள்ளி கிழங்கு. இந்த கிழங்கு ஐட்டம்ஸே அவனுக்கு பிடிக்க மாட்டேங்குது, என்னன்னு தெரில. ஸோ பொட்டேட்டோ கூட வந்து சில நாள் சாப்பிடுவான், சில நாள் சாப்பிட மாட்டான், அந்த மாதிரி ஒரு இது.
இது பார்த்திங்கன்னா முன்னாடியே வாங்கினது ஒரு 4-5 கிழங்கு வாங்கியிருந்தோம். அதில் வந்து ஒன்று லாஸ்ட்டாக இருந்தது. ஸோ அதுதான் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். நிறைய வந்து டேமேஜ் ஆயிடுச்சு, பார்த்திங்கன்னா கருப்பு கருப்பாலாம் ஆயிடுச்சு. ஸோ அதெல்லாம் வந்து எடுத்து மாற்றிட்டு நல்லது மட்டும் எடுத்து நான் வேக வைக்கிறதுக்காக ரெடி பண்ணிட்டேன். ரிஷி வந்து தூங்கிட்டு இருக்கான். இதுக்குள்ளாடி வந்து நம்ம நிறைய வேலையை பண்ணணும் அப்படின்னு நான் வந்து பாத்திரம்லாம் கழுவி வச்சேன். வீடு வந்து ஈவினிங்லாம் வந்து பெருக்கி விட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்வீட் பொட்டேட்டோ வந்து எடுத்து நான் ஸ்டவ்வில் வச்சுட்டேன். அப்படியே நேராக வந்து துணி எடுத்துகிட்டு வந்தேன். எடுத்துகிட்டு நேராக வந்து துணியெல்லாம் வந்து உள்ள மிஷினுக்குள்ளாடி போட்டேன். ஏன்னா வந்து கொஞ்சம் துணி சேர்ந்துருச்சு. சரி, ஹஸ்பண்டும் வீட்டில் இல்லை, ரிஷியும் வந்து தூங்குறான், ஃப்ரீயாக வந்து நம்ம வேலை பார்க்கலாம் அப்படின்னு எல்லா துணியும் எடுத்து மிஷினில் போட்டு ஸ்விட்சும் ஆன் பண்ணேன். பார்த்தீங்கன்னா கரண்ட் இல்லை. கரண்ட் இல்லாதனால வந்து மிஷினில் துணி துவைக்க முடியல. சரி, நம்ம துணியெல்லாம் வந்து எடுத்து மடக்கி வச்சிடலாம் அப்படின்னு எல்லாம் வந்து எடுத்துகிட்ருக்கேன். துணி எடுத்துகிட்டு அப்படியே நான் உள்ளாடி போகலை, வெளியே இருந்து எல்லாம் மடித்து வச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு எல்லாம் பக்கெட்டில் வந்து மடித்து வச்சிட்ருக்கேன். அப்புறம் நேராக வந்து எங்களோட குட்டி கார்டன் பார்க்குறதுக்காக போயிட்டேன். இங்கே வந்து புளிஞ்சிக்காய் வந்து நிறைய நிற்கிது. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா வந்து காணோம் ஒன்றையுமே. எல்லாம் பார்த்திங்கன்னா கீழே கிடக்குது, எல்லாம் தொளிஞ்சு கீழே விழுந்துருச்சு. ஏன்னா வந்து யூஸ் பண்ணுறதில்ல, நான் பெருசாக யூஸ் பண்ணுறதில்ல. எனக்கு இது பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் வந்து புளிஞ்சிக்காய் யூஸ் பண்ணுறதே இல்லை. அது வந்து நம்ம ஊறுகாய்க்கு யூஸ் பண்ணலாம், அப்புறம் மீன் குழம்புக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. நான் வந்து யூஸ் பண்ணுறதே இல்லை. எப்போவாச்சும் வந்து தோணுச்சுன்னா மட்டும்தான் வந்து அச்சாரம் பண்ணுறது, ஐ மீன் ஊறுகாய் பண்ணுறது. இல்லை நான் யூஸ் பண்ணுறதே இல்லை. இப்போ நிறைய வந்து பூ வந்திருக்கு, காய் வந்துடும் சீக்கிரமாக. ஆல்ரெடி நிறைய நின்றுச்சு, இதெல்லாம் வந்து தொலைஞ்சிருச்சு. யூஸ் பண்ணாமல் இருந்து எல்லாமே வந்து கீழே விழுந்து நாசமாயிருச்சு. நான் நிறைய விலாகில் சொல்லியிருப்பேன், எங்கள் வீட்டில் வந்து கருவேப்பிலை அப்புறம் வேப்பிலை ரெண்டும் பக்கத்துலேயே நிற்கிது. ஆனால் கருவேப்பிலை வந்து நல்லதாக இருக்குமோ, வேப்பிலை வந்து பற்றும், வேப்பிலை நல்லா இருக்குமோ, கருவேப்பிலை பற்றும் அப்படின்னு நிறைய விலாகில் சொல்லியிருக்கேன். ஆனால் பார்த்திங்கன்னா இப்போ ரெண்டுமே வந்து சூப்பராக தெளித்து அடிப்பொலியாக நிற்கிது. எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா நிறைய நவர இலை செடி நிற்கிது. நவர இலை வந்து முன்னாடி நிறைய இருந்துச்சு, எல்லாமே வெட்டிட்டோம். இது மறுபடியும் வந்தது. எங்கள் தோட்டத்தில் இருக்குது, ஆனால் இங்கே வந்து பெருசாக வந்து வைக்கிறது இல்லை. ஏன்னா வந்து நிறைய பாம்பு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க நவர இலை இருந்துச்சுன்னா. எங்கள் வீட்டில் வேறு பாம்புக்கு வந்து பஞ்சமே இல்லை, நிறைய இருக்குது. எங்கள் வீட்டை சுற்றி நிறைய பாம்பு எல்லாமே வந்து ஸோ அதனால் நவர இலை வந்து வீட்டில் வைக்கிறதே இல்லை. இப்போ எப்படியோ வந்து திழுத்து வந்துருச்சு. சரி, நம்ம வெட்ட வேண்டாம், அப்படியே இருக்கட்டும், ஏதாச்சும் வந்து நம்ம மெடிசனெலாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அது அப்படியே நிற்கிது. இது எங்கள் அம்மா அப்பாவோட குழிக்கரை. ஸோ அதில் வந்து அப்பாவுக்கு வச்ச தெங்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வளர்ந்துருச்சு. எங்கள் வீட்டுக்கு ஹைட்டுக்கு வந்துருச்சு. ஆனால் அம்மாவை வச்ச தெங்கு வந்து வளரவே இல்லை. ஏன் பார்த்திங்கன்னா அது பட்டும் போகலை, வளரவும் இல்லை, அப்படியே தான் நிற்கிது. நம்ம எப்படி வச்சோமோ அப்படியே தான் நிற்கிது. அது காரணம் பார்த்திங்கன்னா கிட்ட நம்ம வச்சதுனாலே இருக்கலாம். கிட்ட ஏதாச்சும் ஒரு மரம் இருந்துச்சுன்னா பக்கத்தில் மரம் வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான். ஸ்வீட் பொட்டேட்டோ வந்து வெந்துருச்சு, எல்லாம் எடுத்து வெளியே வச்சுருக்கேன். என்ன அது பிளாக் கலர்னு எனக்கே தெரியல. கொஞ்ச நேரம் வந்து வெளியே உட்காரலாம் அப்படின்னு நான் வந்து வெளியே வந்து உட்காந்துருக்கேன். ரிஷி பார்த்தீங்கன்னா இன்னும் எந்திரிக்கலை. ரிஷி ரிஷி சாமி தொழ போமா? சாமி தொழ போமா?
ஆம்பா சாமி தொழாம்போ ఓపెన్ చేయి అప్పటితో ఓపెన్ చేయి குட் பாய். அப்புறம் பார்த்திங்கன்னா ரிஷியை வந்து எழுப்பி அவனை வந்து மேல் குளிப்பாட்டிட்டு அப்படியே வந்து விளக்கு வைக்கலாம் அப்படின்னு வந்து அவனே கூட்டிகிட்டு வந்தேன். நானும் ஒரு ரிஷியை மட்டும்தானே வீட்டில் இருக்கோம். ஸோ வந்து விளக்கு வைக்கலாம், இல்லைன்னா ஹஸ்பண்ட் தான் டெய்லி வந்து ஈவினிங் விளக்கு வைப்பாங்க. சரி இன்றைக்கி நான் வைக்கலாம் அப்படின்னு வந்து வச்சிட்ருக்கேன். பாரு ஈ ஈ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.